வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இதோ இந்த வேத புஸ்தகத்தில் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பின்வரும் சந்ததிகளுக்காகவும் அநேக உடன்படிக்கைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசிப்பதால், இதோ இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கப்படுகிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 7 முதல் 13 வரை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 13 முதல் 17 வரை. ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 13 முதல் 17 வரை. சரியா? வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்தாச்சா? ஆதியாகமத்தை கடைசியில் தேடிடுறீங்க. ஆதியாகமம் முதல்ல இருக்குது. சரியா? சரி, நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களை வாசிக்க சொல்றேன். சரியா? வசனம் 13 முதல் 17 வரை. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாக இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழத்தில் அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். 16வது வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. நீ பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு சரி, சூப்பர். ஜெபம். எல்லா நம்மை கூற்றுக்கான பரப்பிதா பரமத்தகப்பனை, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவை, ராஜாதி ராஜா, மகிமை மகத்து பொருந்தி வல்ல தேவனே, இது வந்து நேரத்தில் சுவாமி, இது வந்து நேரத்தில் சுவாமி, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக எங்கள் கண்களை, எங்கள் செவிகளை, எங்கள் இருதயத்தை, எங்கள் சிந்தனை நீர் திறந்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எதிர்கார்த்து அதை கிரகித்து அதன் மூலமாக பலன் பெறத்தக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நோவா கதை எத்தனை பேத்துக்கு தெரியும்? இது ஒன்று ஒரு 4-5 பேத்துக்கு நோவா கதை தெரியுமா? நோவா நோவா ஹலோ ஹலோ நோவா கதை எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஜான்சி உடனே தான் கை தூக்குது. இங்கே கோமதி, ஜித்து, சுஜித்து, என்ன சார்லஸ், 4 பேர்த்தையும் தெரியுமா? நோவா கதை தெரிஞ்சவங்க ஒரு அல்லையா சொல்லு பார்க்கலாம். இத்தனை பேர்த்துக்கு தெரியுமா? பல்லுக்கு தெரியாதா? அப்புறம் அப்படியே உட்காந்துருக்க கனவா? கனவுல இங்கே காணுவோம் நாம். இது பாருங்கள், இந்த நோவாவை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சில காரியங்களை நான் நீங்கள் சொல்ல போகிறேன், அது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பாருங்கள். சரியா? இந்த பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் நோவாட்ட போய் சொல்லுறாரு, இந்த பசங்க ஜனங்க பண்ணுற அட்டகாசெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல.
ஆனால் இந்த 6 நாளில் நீங்கள் இந்த பசங்க பண்ண அட்டகாசத்தை அவ்வளோ இதாக ஏற்றுக்கிட்டு இந்த பிபிஎஸ்ல அவன் பண்ண குசும்பு என்ன சொல்லி முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த தேவன் உங்களுக்கெல்லாம் என்னத்தை கொடுத்தாரு? அந்த பொறுமையை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, விவேகத்தை கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை என்ன பண்ணாரு? உங்களை நீங்கள் நல்ல வழியில் நடத்தி செல்லத்தக்கதாக அவர் என்ன பண்ணாரு? உங்களை வழி நடத்தினாரு. இங்கே பாருங்க, இந்த இதில் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பூமியும் அழிச்சு போடுற சொல்லிட்டார் ஆண்டவர். பூமியும் அழிச்சு போடுற சொல்லிட்டாரு. இந்த மக்களை மட்டும் அழிச்சிருந்தா பரவாயில்ல, இந்த பூமியை என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு, அழிச்சு போடுற சொல்லிட்டாரு. அழிச்சு போடுறன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளானை கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு அந்த பிளானை? நோவாட்ட ஏன் கொடுக்குறாருங்க? நோவா பெரிய குடிகாரனா? நோவா ஒரு பொறுக்கியா? நோவா ஒரு ஆண்டவரை தேசிக்காதவனா? நோவா ஒரு அறிவு கேட்டவனா? எந்தனால ஆண்டவர் நோவாட்ட கொடுக்குறாரு? நோவா யாருங்க? என்னங்க சொன்னீங்க? அப்ப நீதிமன்றம் யார் பேசுறவரா இருக்கிறாரு? ஆமாங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒண்ணு, நீ நீதிமன்றம் இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ கேட்கிற எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் தருபவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, இந்த ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வீணா போறவங்களா இருக்காங்க, பண்ற குசும்பு தாங்க முடியல, பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, ஒண்ணுமே தாங்க முடியல. ஆனா நான் இந்த பூமி என்ன பண்ண போறேன்? பூமியோட அவர்களை அழிக்க போறேன். ஆனா நான் ஒன்ன என்ன பண்ண போறேன்? காப்பாற்ற போறேன். என்ன கேட்டீங்களா? பக்கத்துல இருக்க சொல்லி கை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உன்னை காப்பாற்ற போறாரா? அதுக்கு நீ தகுதியா? தகுதியா எல்லாரும் பாருங்க. ஆண்டவரை தேவன் வந்து நோவாட்ட பேச என்ன சொல்றாரு? நான் இந்த பூமியை மக்களோடு அழிக்க போறேன், குண்டோடு அழிக்க போறேன்னு சொல்ற மாதிரி இருக்குது இல்லையா? நம்மள சொல்லுவோம் இல்லையா, குண்டோட போய் சேர்ந்துட்டாங்கடா அவங்கெல்லாம் அப்படின்னு. அதை போல இவர் பூமியோட அழிச்சு போடுறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த நோவாட்ட மட்டும் வந்து என்ன பண்றாரு? பேசுறாரு. அந்த தலையை மொட்டை தலையா இருக்கிறதால என்ன பண்றாரு? விடு. ஏன்னா நோவாட்ட வந்து பேச என்ன சொல்றாரு? நீ வந்து ஒன்று செய்ய. என்ன செய்யணும்? ஒரு பேழை. அந்த பேழை எப்படி இருக்கணுமா? எத்தனை முழம் இருக்கணுமா? 30. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? 300 முழத்தை போய் 30 முழம்னு வாசிக்கிறீங்களே. இன்னும் நம்பர்ல போடுறதா அது 3 முழம் சொல்லிவிடுவீங்க போல் இருக்கு. 300 முழம். ஒரு முழன்றது எவ்வளவு தெரியுமா? இல்ல யாரோ ஒருத்தர் கரெக்டாக சொன்னார் 1.5 அடின்னு. யார் இது? 1.5 அடி சொன்னார். யாருப்பா? கை தட்டுங்கப்பா அவருக்கு. அப்போ 300 முழன்றது வந்து 450 அடி. சரியா? 450 நீளத்துக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு கப்பலை செய்கின்றாரு, பேழையை செய்கின்றாரு. என்ன 450 அடி நீளம், அகலம் எவ்வளவா? 50 முழம். 50 முழம்னாக்கா 5 5 2.5 75 அடி நீட்டு. சரியா? 75 அடி அகலம், 450 அடி நீளம். உயரம் எவ்வளவா? 30 முழம். 3 5 45 அடி உயரம். அப்படின்னா எத்தனை அடுக்கு வைக்கலாம்? 4 அடுக்கு வைக்கலாமா? இந்த காலத்தில் 4 அடுக்கு வைக்கிறாங்க. சரியா? அப்போ 4 அடுக்குக்கு இன்னைக்கு நாமெல்லாம் பார்க்குறோம் கப்பல். என்ன கப்பல் பார்க்குறோம்? க்ரூஸ் கப்பல் பார்க்குறோம் இல்லையா? 7 மாடி 8 மாடி 10 மாடின்னு வச்சு. அப்போ இது பாருங்க, இந்த ஐடியா யாருக்கு முதல்ல வந்துச்சு? நம்ம தேவனுக்கு வந்துச்சுங்க. எத்தனை மாடி கப்பல் கட்டுறாரு? 4 மாடி கப்பல் கட்ட சொல்றாருங்க. 45 அடி உயரத்துக்கு மாடி கப்பல் கட்ட சொல்றாரு. அதை கப்பல்னு அவர் சொல்ல, பேழைன்னு சொன்னார். ஏன்னா அது மேலே என்ன பண்ணப்பட்டிருக்கு? மூடப்பட்டுருச்சு. என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடி இருக்குதுங்க. 450 அடி நீட்டு, 75 அடி அகலம், 45 அடி உயரம். அதில் என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு. நீ அறைய வை, இது என்ன தளம் போடு, என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே போடு அப்படி சொல்லிட்டாரு. அது ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. கிளீனாக சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு? ஹலோ சொல்லுங்க, என்ன சொன்னாரு?
கிளீனா, ஆமா கிளீனா சொல்லிட்டாரு. எல்லா எல்லா அச்சு வேற ஆணு வேற எல்லாம் எப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டாரு. அந்த கிழவன் என்ன பண்றான்? நோவாவுக்கு என்ன வயசு அந்த காலத்துல? ஆ? என்ன வயசுங்க? ஆறுல இல்லைங்க வாசம் தானே. 6:17 இரு. நோவாவுக்கு 7:11 எடுங்களேன். என்ன வயசு? 600 வயசு கிழவங்க. நம்மளுக்கெல்லாம் 20 வயசுல சொன்னாலும் நம்ம மண்டையில ஏற மாட்டேங்குது. 15 வயசு பயலுக்கு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. 15 வயசு பயல்களுக்கு சொன்னாலே ஏற மாட்டேங்குது. 16 வயசு பிள்ளைங்களுக்கு சொன்னாலே ஏற மாட்டேங்குது. இன்னும் 50 வயசு பிள்ளைக்கு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. 60 வயசு கிழவனுக்கு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. ஆனா இவன் என்ன வயசு? 600 வயசு. கிளீனா 400 அடி கப்பல் செஞ்சுட்டான். 75 அடி நீட்டு செஞ்சுட்டான். 45 அடி உயரம் வச்சுட்டான். அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அவரு? அடுத்தது ஒரே ஒரு ஜன்னல் வை. எத்தனை ஜன்னல் வைக்க சொன்னாரு? நம்ம ஊர்ல வீட்டுக்கு எத்தனை, ஒரு ரூம் எத்தனை ஜன்னல் இருக்கும்? 2 ஜன்னல் 3 ஜன்னல் இருக்கும். தெரு பக்கம் ஒன்று இருக்கும், முன் பக்கம் ஒன்று இருக்கும், பின் பக்கம் ஒன்று இருக்கும், எல்லா பக்கமும் ஜன்னல் இருக்கும். ஆனா இங்க பாரு, 400 அடிக்கு அவர் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஒரே ஒரு ஜன்னல். அது எப்படியா இருக்கணும்? ஜன்னலுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க, கம்பிலாம் கிடையாது. நீ திறந்துட்டு அப்பப்போ வேடிக்கை பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது. அதை நீ என்ன பண்ண போற? மூடி வச்சுக்க போற அந்த ஜன்னலை. சரியா? அதே போல இது சொல்லியிருக்கிற கதவு, அந்த ஜன்னலுக்கு நேராக கதவு இருக்கணுமா? அப்ப நீ ஜன்னலை எங்க வைக்கிற? 3வது மாடியில் 4வது மாடியில் வைக்கிற. அப்ப அந்த கதவு எங்க இருக்கணும்? அதுக்கு நேராகவே இருக்கணும். சரியா? புரியுதா? ஜன்னல் கதவு ஒரே இது. நம்மளால கதவு கீழே இருக்கும், ஜன்னல் எங்க இருக்கும்? மேலே இருக்கும். ஆனா இது கதவு ஜன்னல் எல்லாமே என்ன பண்ணுது? ஒரே லெவல் இருக்கு. அப்ப எல்லாரும் எப்படி வந்திருப்பாங்க உள்ள பாரு? எல்லாரும் எப்படி உள்ள வந்திருப்பாங்க? எப்படியோ ஒரு வழியில் வந்திருப்பாங்க. தரையோடு தர கிடையாது. இப்போ இருக்கிற போட்டு மாதிரி நீ போய் நின்று தான் என்ன பண்ணுவான், இதை எடுத்து போடுவோம், நீ பாட்டு நீ நடந்து வந்துடலாம். அது போல் கிடையாது. அவர் உயரமாக அந்த ஜன்னலையும் அந்த கதையும் வைக்க சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணார்? அங்கே எல்லா மிருக ஜீவன்களையும் என்ன பண்ணார்? வர வச்சாருங்க. என்ன 600 வயசில் ஆரம்பித்தது. அவர் என்ன பண்ணார்? 600 வயசில் அந்த பேழைக்குள்ளே போனாங்க. அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும், நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன 3 மாவன் 3 மருமவன். என்ன 3 மாவன் 3 மருமவன். எத்தனை பேர்? 6 பேர். அவர் வீட்டுக்கார அம்மா 1 7, அவர் ஒருத்தர் 8 பேர். மனுஷ ஜனங்கன்னு சொன்னது 8 பேர். ஆனால் அதில் என்னென்னலாம் சொன்னார்? இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவ ஜந்துக்களும், ரைட்டா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவ ஜந்துக்களும் ஜோடி ஜோடியா வரும். நீ அதை எடுத்துக்கோ. அப்போ 400 அடி நீட்டு, 75 அடி அகலம், 45 அடி உயரம். இதில் உலகத்தில் அத்தனை ஜீவ ஜந்துக்களும் அதில் சேரணும். அதோட உன் உன் பிள்ளைங்களுக்கும் உன் மருமகளுக்கும் ரூம் இருக்கணும். இதில் சுத்தமான மிருக ஜீவன்கள் எத்தனை? சுத்தமான மிருக ஜீவன்கள் எத்தனை? 7 ஜோடி. அசுத்தமான மிருக ஜீவன்கள் ஒரே ஒரு ஜோடி. என்ன? அப்போ சுத்தமான மிருக ஜீவன் எதுக்கு கொடுத்தாரு 7 ஜோடி? சாப்பாடு இல்லைன்னு என்ன பண்ணலாம்? சிக்கன் என்ன பண்ணிக்கலாம்? வெட்டிக்கலாம். சாப்பாடு இல்லைன்னு ஆட்டை என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். என்ன? அப்போ சுத்தமான மிருக ஜீவன்களை அவருக்கு 7 ஜோடி கொண்டாந்தாரு. அவரே அனுப்பிச்சி வச்சாரு. இங்கே யாரும் ஆர்டர் பண்ணல. என்ன? நம்மளாம் பிரியாணி என்ன பண்ணுறோம்? கூப்பிட்டு முந்தின நாள் ஆர்டர் பண்ணுறோம். தலைவர் எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும், வெஜிடபிள் பிரியாணி வேணும், மட்டன் பிரியாணி வேணும், இத்தனை வேணும், இப்படி பேக் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? சும்மா கிளீனாக ஃபுல்லாக லைவாகவே அனுப்பிச்சி விட்டார். என்ன? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? உள்ளே வந்துட்டாங்க. என்ன? கதவு மூடப்படுதுங்க. ஜன்னலுக்கு இது கிடையாது. ஜன்னலில் எதுவும் கிடையாது. நீ ஜன்னல் திறக்கக்கூடாது. என்ன? கதவு யார் மூடுறாங்க? யாருங்க கதவு மூடினது? ஆண்டவர் மூடினாரு. என்ன பாருங்களேன், ஆண்டவர் உள்ள வச்சு எல்லாரும் வெளியில என்ன பண்ணிட்டாரு? லாக் பண்ணிட்டாரு. எவனா வெளில வர முடியுமா? ஒரு எறும்பு கூட என்ன பண்ண முடியாது, வெளியில வர முடியாது. கதவுல தாப்ப போட்டாரு. இவன் 600 வயசு கிழவன். அங்க எவ்வளவு நாள் அந்த இதுல இருந்தான்னு பாருங்களேன். ஆதியாகமம் 8:13 எடுத்து வாசிங்களேன்.
ஆதியாகமம் 8வது அதிகாரம் 13வது வசனம். ஆ 601 வயதாகும் போது, சரியா, அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா மேல்தட்டை திறந்து பார்த்தான். அதுக்கப்புறம் அடுத்த வாசுங்க பாருங்களேன். 2ஆம் மாசம் 27ஆம் தேதி ஆண்டவர் நீ வெள்ள வானத்தை கதவை திறந்து விடுறாரு. அப்ப பாருங்க, 600வது வருஷம் 2வது மாசம் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ள எல்லாத்தையும் விட்டு வெளியில பூட்டிட்டாரு. 601வது வருஷம் 2வது மாசம் 27ஆம் தேதி கதவை திறந்து விடுறாரு, நீ வெளியில வான்ட்டு. சரியா? இந்த 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 கப்பலை பற்றி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த பேழையை பற்றி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த கப்பலை பற்றி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை. சரியா? இந்த பேழை ஒரு வருஷமா அதுல என்ன பண்றாங்க மக்கள் இருக்காங்களா? இருந்தாங்களையா? ஹலோ, ஒரு வருஷம் 600வது வயசுல 2ஆம் மாசத்துல ஆண்டவர் உள்ள விட்டு போட்டினாரு. 601 வருஷம் 2ஆம் மாசம் 27ஆம் தேதி என்ன பண்றாரு, திறந்துட்டு வெளியில வாழ்றாரு. என்ன இந்த கப்பலை பாருங்க, இந்த பேழையை பாருங்க. இதுல என்ன இருக்கு? நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம் இருக்கு. வேற ஏதாவது இருக்குதா இந்த கப்பல்ல? என்ன இல்ல? இல்லைன்னு மட்டும் சத்தமா சொல்லிவிட்டேன். என்னென்ன இல்லை இந்த கப்பல்ல சொல்லு பார்க்கலாம். ஐயா, நீங்க எங்கேயும் போயிட்டீங்க. நான் கப்பலை பற்றி கேட்கிறேம்மா. கப்பல்ல என்னென்ன இருக்கணும்? ஒரு கப்பல்னால என்னையா இருக்கணும்? முதல்ல லைஃப் போட் இருக்கணுமா? லைஃப் போட்டுன்னு ஒன்று இருக்கணுமா? லைஃப் போட் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? லைஃப் ஜாக்கெட்னு ஒன்று இருக்கணுமா? 8 பேத்துக்கு 8 இருக்கணும். அதில் வேற ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன நங்கூரம் இருக்கணும் 3. அப்புறம் கேப்டன் இருக்கணும். அப்புறம் சுக்கான்னு ஒன்று இருக்கணும். தெரியுமா? சுக்கான் என்னது? திருப்பறது, அப்படி இப்படி திருப்பறது. அப்புறம் என்ன பண்ணும்? ஸ்டீரிங் இருக்கணும். அப்புறம் என்ஜின் ஒன்று இருக்கணும். என்ன இதுல ஏதாவது இருந்துச்சாயா? 400 அடி நீட்டு, 75 அடி அகலம், 45 அடி உயரம் இருந்துச்சா? ஏதாவது என்ன தலையாட்டம் இருந்துச்சா? இல்லையா? இல்லைன்றவங்களும் அல்லையிலே சொல்லு. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்றவங்களும் அல்லையிலே சொல்லு. ஏன் சாமி அப்புறம் எப்படி உன் வீட்டுக்கு வருவாரு? உன் மனசுல எப்படி வருவாரு? எங்க வந்துட்டு அவர் என்ன பண்ண போறாரு? உன்னை தேடி தேடி அவர் அலைஞ்சு என்ன பண்ணுவாரு? எட்டி எட்டி உன்னை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதுன்னு அவர் தான் பாடணும். ஏன்னா உங்களுக்குலாம் என்ன சொல்றது இல்லை. அந்த கப்பல்ல என்னையா இல்லை? இப்ப லிஸ்ட் போட்டாலே ஒண்ணுமே இல்லை இல்லையா? ரைட்டா தப்பா? ரைட்டுங்களா ஒரு அல்லலையே சொல்லு, தப்புன்றவங்கள ஒரு அல்லலையே சொல்லு. அதுக்கும் சொல்ல மாட்டேன். என்ன அப்ப பாரு, இந்த கப்பல்ல எதுவுமே இல்லையா? கேப்டன் கிடையாது, இது கிடையாது, ஸ்டீரிங் வீல் கிடையாது, சுக்கான் கிடையாது, லைஃப் ஜாக்கெட் கிடையாது, லைஃப் வெஸ்ட் கிடையாது, லைஃப் போட்டு கிடையாது, நங்கூரம் கிடையாது, ஒரு இன்னும் கிடையாது. நம்ம பிள்ளைங்களை சிலர் சொல்லுவாங்க, பாரு நங்கூரம் மாதிரி கிடக்குது பாரு, இது அந்த பக்கமே அசையாது இந்த பக்கமும் அசையாது இருக்கு பாருன்னு சொல்லுவாங்க. அது போல ஒண்ணுமே இல்லாத கப்பலுங்க. ஒரு வருஷம் ஒண்ணுமே இல்லாத கப்பல்ல 8 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு சேர்த்து மிருக ஜீவன் இருந்துச்சு. சரியா? இங்க இருக்கிற யாராவது ஒரு 3 நாள் இல்ல 1 நாள் உன்னை ஒரு ரூம்ல போட்டுனா இருப்பியா? சிஸ்டர் பிரதர் உங்களை ஆண்டவர் சொன்னாரு, உங்களை வச்சு பூட்டிடணுமா, நீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ண போறீங்களா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறீங்களா அப்படின்னு ஒருத்தர் உள்ள வச்சு பூட்டினா என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது ஏதாவது திறந்து பார்த்து என்ன பண்ணுவேன்? வெளியில வந்துடுவேன். என்ன ஆண்டவர் வழிகாட்டினாரு பிரதர், இந்த ஜன்னலை உடைக்க சொன்னாரு பிரதர், நான் உடைச்சிட்டு வெளியில வந்துட்டேன். ரைட்டா தப்பா? ஒரு வருஷம் 364 நாளுக்கு மேல 8 பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு இறங்கி அங்க இருக்காங்க. அந்த கப்பல் இது கிடையாது, ஸ்டீரிங் வீல் கிடையாதுயா. யாரு கப்பல் மாலுமியா இருந்தது? கப்பல்ல சுக்கான் கிடையாது. அந்த சுக்கானா யார் இருந்தது? இந்த கப்பல் என்ன பண்ணிச்சான்?
தண்ணி ரொம்ப 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 நிரம்பாக நிரம்ப அது என்ன பண்ணிச்சான், மேலே எழுந்துச்சான். மேலே எழுந்து எங்கே போய் நின்றுச்சான், அராராட்டுன்ற மலையில். இன்னைக்கு அந்த இது இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய பார்க் பண்ணியிருக்காங்க டர்க்கியில், துருக்கியில் ஒரு பெரிய பார்க் வச்சு இந்த இதை நீ போய் பார்க்கலாம். புரியுதா? இதை நீ போய் பார்க்கலாம். இங்கேருந்து துருக்கி யாரோ டூர் போனீங்கன்னா இந்த இது ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் பார்க்குன்னே ஒன்று இருக்குது. சரியா? அது போய் பார்க்கலாம். அதனுடைய பழைய இதெல்லாம் தெரியும், ஷேப்லாம். சரியா? அப்போ பாரு, இன்னமும் அது இருக்குது. ஆனால் அதில் உள்ள வந்து ஒரு வருஷத்துக்கு 8 பேர் இருந்தாங்க. நம்மள யாராவது இருப்போமா? இருக்கவே மாட்டோம். ஆண்டவரே என்ன பண்ண, நீ கதவை திறந்து விடு. ஒரு வருஷம் அதில் லைட் இருந்துச்சா, வெளிச்சம் இருந்துச்சா, வெயில் தெரிஞ்சா, மேகம் தெரிஞ்சா, வானம் தெரிஞ்சா, சூரியன் தெரிஞ்சா, சந்திரன் தெரிஞ்சா, நட்சத்திரம் தெரிஞ்சா? ஒண்ணுமே இல்லை இல்லையா? எல்லாம் மூடி கிடக்குது. எல்லாம் மூடி கிடக்குது. ஒரு வருஷம் ஒண்ணுமே பார்க்க முடியாத நிலைமை. நம்ம இருப்போமா? அதில் எப்படியாவது ஒரு ஓட்டம் போட்டு ஊசியாலாவது குத்தி, நம்ம பசங்க பண்ணிருக்க வேலையை பாரு, இந்த கார்பெட்ல ஊசியாலாவது குத்தி என்ன பண்ணுவான், ஒரு ஓட்டம் போட்டு அது வழியா என்ன பண்ணுவான், வச்சு பார்ப்போம். பார்க்க மாட்டோமா? ஆனா இங்க பாரு, ஒரு வருஷம் ஒருத்தன் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். என்ன இன்னைக்கு உங்க வாழ்க்கைலாம் ஏன் இப்படி இருக்குது? உங்க வாழ்க்கையில பிரச்சனையா? யோசித்து பாரு. ஒரு வருஷம் இந்த நோவான்றவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. அவன் மனைவி, அவன் மகன்கள், மருமகள் 8 பேரு ஒரு வார்த்தை பதில் கேட்கல. என்ன, ஒரு வருஷம் இருந்தா கதவை திறந்து விட்டு ஆண்டவர் வெளியில கொண்டாந்தார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நாம் என்ன பண்றோம், ஆண்டவருக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா சொல்லும்போது, இந்த ஐடியாலாம் வேலை செய்யாது, இதெல்லாம் வெள்ளாங்காட்டில் சொல்லாது, இந்த ஐடியாலாம் விருதாலத்தில் வேலை செய்யாது, என்ன இந்த ஐடியாவில் அங்கே பண்ணாத, நாரியூரில் வேலை செய்யாது, எங்கள் ஊருக்குள்ள வந்து எங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி ஐடியா சொல்லு. நான் சொல்கிற ஐடியா நீ அதை கேட்டு என்ன பண்ண செய்யணும். நாம் என்ன பண்ணுவோம் ஆண்டவருக்கு? ஆமாம், மன்னம்பாடினா எங்களை தனி, நாங்களாம் என்ன பண்ண மாட்டோம், உன் பேச்சு கேட்க மாட்டோம், நீ ஏன் பேச்சு கேளு. ஆனால் இங்கே பாரு, 600 வயசு கிழவன் 600 வயசுலேருந்து 601 வயசு வரைக்கும் 365 நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொன்ன அனைத்தையும் கேட்டு அவன் என்ன பண்றவனா இருந்தான். ஒரு வருஷம் கழிச்சு 8 பேரும் சுகபத்திரமாக வெளியில வந்தாங்க. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவன் குடும்பத்துல அதை தான் எதிர்பார்க்கிறாரு. என்ன அண்ணன்களே, அண்ணிகளே, அக்காங்களே, மாமாங்களே, தேவர பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற அதுதான். நீ எதிர்பார்க்க முடிவு உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணணும், நான் சொல்றத நீ சொல்றது நான் கேட்க வேண்டிய தேவை கிடையாது. நான் உனக்கா ஒரு பிளானே வச்சிருக்கேன். என்ன, எரேமியா 29:11. என்ன, யாரோ எடுத்து வாசி பார்க்கலாம். எரேமியா 29:11 சீக்கிரம் வாசி பார்க்கலாம். அப்படியே எரேமியா 33:3 எடுத்து வச்சுக்கோ. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி, எனக்கு கொடுக்கறது இல்லை, ஏசாமி கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். புரியுதா? போதுங்க. என்ன, நீ எதிர்பார்க்கும் முடிவுகளை உனக்கு கொடுக்கும்படி நான் நினைத்திருக்க நினைவை நான் அறிவேன். நீ அறிய வேண்டாயா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் 5 புலன்லையும் அடக்கி உட்காந்து 1 வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ அவர் அந்த பதிலை கொடுக்க வரை நீ உட்கார்ந்துரு. அந்த 8 பேர் உட்காந்துருந்தாங்க. ஆண்டவர் கீழ்ப்படிந்தாங்க. அந்த போட்டில் எதுவுமே இல்லைன்னு ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஐயோ நான் வரமாட்டேயா, இல்லை லைஃப் போட்டு கிடையாதியா, லைஃப் ஜாக்கெட் கிடையாதியா, ஒரு சுக்கான் கூட கிடையாதியா, ஒரு ஸ்டீரிங் வீல் கூட கிடையாதியா, ஒரு ஜன்னல் கூட கிடையாது வெளியில் பார்க்கறதுக்கு. ஜன்னல் திறந்து கீழே விழுந்துருவேன். ஏன்னா ஜன்னல் மேலே இருக்கு, எட்டி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவேன். கதவு திறந்து கதவு உள்ள விழுந்துருவேன், தண்ணியில் விழுந்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு பேழையை செய்து, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்து, சுத்தமாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி, சுத்தமாக யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடாதபடி, என்ன வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாதபடி ஆண்டவர் உன்னை காத்து உனக்கு செய்கிற தேவனா இருக்கின்றார். 1 வருஷம் கழிச்சு வெளியில விட்டாருங்க.
ரைட்டா? ஏதாவது ஒன்று அவளுக்கு குறைவா இருந்துச்சா போட்டில்? ஆ எனக்கு நல்லி எலும்பு இல்லை, எனக்கு பிபி பிரியாணி கிடைக்கல, ஆ ஏதாவது ஒரு குறை இருந்துச்சா? ஒரு வருஷம். அப்ப நீ ஆண்டவருக்காக நீ காத்திருக்கும் போது, ஆண்டவர் உனக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளை நீ கேட்டு அதன்படி செய்யும் போது, ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறவரா இருக்கிறாரு? நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை எரேமியா 33:3 எடுக்க சொன்னேன். அது யார் எடுத்தீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அப்ப ஒரு வருஷமா ஆண்டவருங்க அந்த பேழைக்குள்ள 8 பேர்த்த வச்சிருந்தாரு. அவருக்கு தெரியும் அங்க யார் இருக்கிறாங்கன்னு. அப்ப உன் குடும்பத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுத்து, என்ன அது யோனா செய்தது மாதிரி ஒப்பு கொடுத்து நீ உன் குடும்பத்தை நடத்தினாக்கா, உன் குடும்பத்துல நீ எதிர்பார்க்க முடியும் ஆண்டவர் கொடுப்பாரா? அவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்ல தேவனா இருக்கிறாரா? உன் குடும்பத்தை ஒரு வருஷம் பாதுகாக்க வல்ல தேவனா இருக்கிறாரா? உனக்கு தேவையான யாவற்றையும் அந்த பேழைகளை கொடுக்குற தேவனா இருந்தாரு. இன்னைக்கு அதே வாழ்க்கைய உன்னுடைய குடும்பத்தில் செய்ய வல்ல தேவனா இருக்கிறார். என்ன ரைட்டா தப்பா? இது சும்மா வச்சிடலங்க. யோனா வந்து புதுசாக வந்து அவர் என்ன பண்ணார்? பேழை செஞ்சார், தப்பிச்சுக்கிட்டாரு. அதில் இருக்க வல்லமைகளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தையும் என்ன பேழையில் எவனும் வந்து ஒரு வருஷம் உட்காந்துருக்க முடியாது. இன்னைக்கு நாமெல்லாம் போட்டில் போனோன்னு என்ன ஆகுது? வாந்தி இல்லையா? சீசுக்கு இப்போ ஒரு வருஷம் போட்டில் இருந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் அவனை பாதுகாத்தாரு. ஒரு குறையும் இல்லாத. இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் உன்னை என்னை அழிச்சிருக்கிறாரு. அதே ஆண்டவர் தான் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய பின்வர சந்ததிக்கு தான் செய்ய வேண்டும் நினைத்த காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார். சரியா? சேம் காம் யாபேத் 3 பேர் அந்த இதில் விட்டு வந்தாங்க, புருஷன் பொண்டாட்டியா. அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பம் என்ன ஆச்சு? பலுகி பெருக ஆரம்பிச்சு இல்லையா? அப்போ அந்த தேவனுக்கு பிளான் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும் உன்னை பற்றி. இந்த நீ எங்கே போக போகிற, எங்கே வரப்போகிற, எங்கே இருக்க போகிற, என்ன செய்ய போகிற, எல்லாமே தெரியும். அவருக்கு நாம் என்ன பண்ணுறோம்? உனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீ என்ன பண்ண? நான் சொல்கிறபடி செய். என்ன அவர் சொல்கிறபடி நீ சொல்கிறபடி அவர் செஞ்சாருன்னா என்ன அது உனக்கு தான் ஆப்போ. உனக்கு உன்னை நடத்த வேண்டிய வழியில் என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அவர். சகோதரனே சகோதரியே, யோனாவை, நோவாவை ஒரு வருஷம் போட்டில் நடத்தினார். இன்னைக்கு உன் குடும்பத்தை, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை, உன் பிள்ளைகளின் வாழ்க்கை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்க்கையை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நீ ஒப்பு கொடுப்பாயா? உன்னை நீ ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட கேட்பியா? ஆண்டவரே, இது வந்து நாளில் மே 3ஆம் தேதி, என்ன 4 மாதம் கழிஞ்சிச்சு ஆண்டவரே, 5வது மாதத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என்னென்னமோ பாட்டு பாடுறாங்க சுவாமி, எதிர்பார்க்கும் நினைவுகளை என் வாழ்வில் தருபவரேன்னு சொல்கிறாங்க சுவாமி. இந்த ஆள் வந்து நின்றுட்டு கத்துறாரு, லபலபன்னு கத்திட்டு இருக்கிறாரு. யோனாவை ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்றும் இல்லாத இடத்துல வச்சு பாதுகாத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, என்னென்னமோ செஞ்சாரு. 8 பேர்த்த அவன் செஞ்சது எல்லாமே என்னது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். என்னாவது ஒரு வார்த்தை கேட்டானா அவன், யோ இந்த போட்டில் ஒன்றுமே இல்லையே, சுக்கான் இல்லை, ஸ்டீரிங் வீல் இல்லை, மோட்ரு இல்லை, ஜெனரேட்டர் இல்லை, ஒரு மண் இல்லாத இது வந்து நீ எனக்கு இது ஏறி உள்ளன்றிய ஏறி போமா நம்ம. அப்போ அந்த விசுவாசம் தாங்க நம்மள இருக்கணும். இருக்குமா? எல்லாத்துக்கும் இருக்கணும். ஒரு அல்லலை சொல்லி பார்க்கலாம். தேவன் உன்னில் எதிர்பார்க்கிற விசுவாசம் இதுதான். பழக்கட பாலு இப்போ கேட்டுக்கிட்டியா? அன்னைக்கு கேள்வி கேட்டியா? நீ கேட்டுக்கிட்டியா? அந்த பதில் வந்துச்சா? அப்போ தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையில் புதுவிதமான காரியங்களை செய்ய வல்ல தேவனாக இருக்கின்றார். ஒன்று நீ பண்ண வேண்டியல ஒன்றே ஒன்று தான். என்னது அது? கம்முன்னு போட்டில் ஏறி என்ன என்ன பண்ணும்? கம்முன்னு இருக்கணும். ஏசாமி போட்டில் ஏறிட்டுனாக்கா அவர் என்ன பண்ணாரு? அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நீ இறங்குனாலும் பார்த்துக்குவாரு, நீ ஏறின பிறகும் பார்த்துக்குவாரு, நீ இறங்குற வரைக்கும் பார்த்துக்குவாரு. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ளவல்ல தேவனா இருக்கிறார் இல்லையா? எல்லாம் முட்டி போடுவோமா?